அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அது பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடு அமையறதில் இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியல, கடவுளை தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கலாம். அடுத்தது குழந்தையின்மையாக இருக்கலாம், திருமணம் கைகூடாமல் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கல, சொந்த வீடு அமையலை, ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அது சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு பணம் இல்லை, நோய் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்குவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் இதை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்யணும். இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். பார்த்திங்கன்னா நமக்கு தைப்பூசம் வர இருக்குது. இப்போ தைப்பூசத்தை முன்னிட்டு 48 நாட்கள் விரதம் இருக்கணும்னா எப்போ தொடங்கணும், எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்பது குறித்தெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த 48 நாட்கள் விரதம் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நான் 21 நாள் விரதம் எப்போ தொடங்கணும், எப்படி இருக்கணுங்கிறது குறித்து அப்புறமா வீடியோ போடுறேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, அப்புறமா வீடியோ போடுறேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்துலேயே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் பர்டிகுலராக மார்கழி மாதம், அதுவும் முருகப்பெருமானுக்கும் மார்கழி மாதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுக்கும் மார்கழி மாதத்துக்கும் அப்படின்ட்டுலாம் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம். இப்போ சாதாரணமாக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பலன் கிடைக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் உலகமே நிசப்தமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அது சீக்கிரமாகவே அப்படியே டைரெக்டாக ரீச் ஆகும், அது உடனே நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு உண்டு. இது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போது நாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, என்ன கோரிக்கை முன் வச்சாலும் சரி, கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதத்தில் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக ஏன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இதை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் எல்லாத்தையுமே நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவார். அதாவது ஒரு சில தெய்வங்கள் செல்வத்துக்கு, கல்விக்கு, வீரத்துக்குன்ட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் சகலமும் கிடைக்கணும் அப்படிங்கும்போது நாம் முருகப்பெருமானிடம் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா சூரனை வதம் செஞ்சு வெற்றி வாகை சூடியவர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம அங்கே ஒரு முறை போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும், திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். யார் யாரெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படிங்கும்போது இங்கே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை பார்க்குற நிறைய பேர் அதனுடைய மகிமை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? மேலும் அது குருஸ்தலம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஞானம், அறிவு, அதே போல் செல்வ செழிப்பு, மங்களகரமான வாழ்க்கை எல்லாமே நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த அறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா 5 வீடு குன்றின் மேலாம் இருக்கும். அதாவது மலை மேலே தான் கோவில் இருக்கும். இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தரையில் இருக்கும், நீர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம், அதாவது கடல் இருக்கக்கூடிய இடம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நீருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்ட்டு. மேலும் சில முக்கியமான பிரச்சனைகள் நீங்கணும், பாவங்கள் நீங்கணும், கர்மவினைகள் நீங்கணுங்கும் போது நம்ம கடலில் நீராடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கடலும் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்தலத்தை மிகைப்படுத்தி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பழனி முருகன், திருத்தணி முருகன் இப்படி மனசில் நினச்சிட்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கிறதுனாலும் தாராளமாக இருக்கலாம். இந்த விரதத்தை நீங்கள் பெண்கள் கணக்கிட்டுக்கோங்க. ஒரு 6 நாள் நம்ம இருக்கிற மாதிரி வரும், 6 நாள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி வரும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பீரியட்ஸ் எல்லாம் வர இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 நாள் தொடர்ந்து இருங்க.
இப்போ பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி அப்படிம்பாங்க, இல்லைனா 4 மணிலேருந்து 6 மணி, 4:30 மணிலேருந்து 6 மணி, அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக 3 to 6 அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கெடுத்துக்கோங்க. இந்த ஒரு பூஜையை நம்ம கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும், சரிங்களா? ஒரு 48 நாளுங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் இந்த 6 நாளுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். அதனால் இந்த 6 நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் இதை வந்து இருங்க. நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு கூட நான் சொல்ல, வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 நாளும் நீங்கள் வந்து அசைவம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்காமல் பட்டினி விரதம் இருங்கன்னு கூட சொல்லலை. இந்த 6 நாளும் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தாலும், விக்கிரகம் வச்சுருந்தீங்க, வேல் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் தூய்மைப்படுத்திடுங்க, அபிஷேகம் பண்ணிடுங்க. முடிந்த பொருட்களால் அபிஷேகம் வந்து செய்யுங்க. முதல் நாள் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு தொடங்கணும். முதல் நாள் நம்ம தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறதும் அவசியம். அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கணும் அப்படின்ட்டு வந்து இல்லை, அபிஷேகம் பண்ணணுன்ட்டு இல்லை, சரிங்களா? அடுத்து ஆரங்கர் எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டுட்டு செவ்வரளி பூ கிடச்சிதுன்னா செவ்வரளி பூ, இல்லை எந்த பூக்கள் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கும் விக்கிரகத்துக்கும் வந்து சூட்டிடுங்க. அடுத்தது ஏதாவது ஒரு நிவேதனம் வந்து வைக்கணும். நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் விருப்பமானதுன்னு பார்க்கும்போது தேன் வந்து சொல்லலாம். தேன், தினை மாவு இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ தினை மாவு உங்களுக்கே வந்துட்டு தினை வாங்கி அதை அரைச்சி அதை நீங்கள் பிடிச்சி சின்ன சின்ன உருண்டியாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 6 நாள் நீங்கள் அதை வந்து வைக்கலாம். இல்லைனா தேனுங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நாமளும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அதை வந்துட்டு பிரசாதமாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ விளக்கு வந்து நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு மண்ணகல் முருகப்பெருமானுக்கு இந்த தொடர்ந்து 6 நாள் ஏற்றலாம்னு இருக்கேன் அப்படின்னா புதுசாக ஒரு மண்ணகல் வாங்கி நீங்கள் அதை வந்து ஏற்றுங்க. இல்லைனா முருகப்பெருமானுக்குன்ட்டு பிரத்யேகமான விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஓம் விளக்கு இருக்குது. இல்லை நீங்களே வந்துட்டு முருகப்பெருமானுக்கு இப்போ கிருத்திகை சஷ்டிங்கும் போது என்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அதே கூட நீங்கள் வந்து ஏற்றலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 நாளும் நெய் தீபமாக ஏற்றுங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றுனீங்கனாலும் சரி, ஆனால் நெய் தீபமாக வந்து ஏற்றுவது சிறப்பு, சரிங்களா? அதனால் நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்குக்கு பக்கத்துலேயும் பூ வைங்க. இந்த 6 நாளும் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு முடியும்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு 6 நாளும் வெத்தலை மாற்றி மாற்றி வச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைங்க. நீங்கள் இந்த 6 நாளும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 27 முறை அல்லது 108 முறை சொல்லி வழிபாடு செய்யும்போது அந்த முருகப்பெருமானே நேரில் உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன மந்திரம்னு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களில் முக்கியமான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்குக்கு ஏதாவது சில்லறை காசுகளோ கொண்டக்கடலையோ வேர்க்கடலையோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும். 2வது, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 6 நாட்கள் வந்து சொல்லணும். 27 முறையா 108 முறையாங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். அடுத்து தொடர்ந்து 6 நாட்கள் கண்டினியூஸாக வந்துட்டு பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறும். 48 நாள் விரதம் இருக்க முடியலன்னு வருத்தப்படாமல் இந்த ஒரு 6 நாள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக பலன் நிச்சயம். அதுவும் மார்கழி மாதம் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்த காலம். இதில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்துச்சு இந்த வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கைகளை முருகப்பெருமான் கட்டாயம் வந்து நிறைவேற்றி வைப்பார். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.